பாறைகள் எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். ஒவ்வொரு பாறையும் ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மினரல்ஸால் உருவாக்கப்படுது. பாறைகள்னு சொன்னாலே அது பூமியில் புதைந்து கிடக்கும் ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா சில பாறைகள் விலை மதிக்க முடியாததாக இருக்கலாம், சிலது படிமமாக இருக்கலாம், அதுவே சில பாறைகள் எரிபொருள் தரக்கூடியதாகவும் இருக்கலாம். இந்த ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு சுமார் 4 பில்லியன் வருஷம் ஆகுது. பாறைகளை மொத்தம் 3 டைப்ஸாக பிரிக்கலாம். இக்னிஷியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டாமார்பிக் ராக். இக்னிஷியஸ் ராக் அப்படிங்கிறது பூமிக்கு மேல் பரப்புலையும் இருக்கும், ஏர்த்துக்கு உள்ளேயும் இருக்கும். பூமியோட ஆரம்பத்தில் ஒரு நெருப்பு குளமாக தான் இருந்தது. நாளடைவில் அந்த நெருப்பு குளத்தோட மேல் பரப்பு மட்டும் கூலாகி பாறைகளாக மாறுது. ரெண்டாவது செடிமெண்ட்ரி ராக். இது நீர்நிலைகளில் அதிகமாக காணப்படுது. ஆறுகள்னாலையும் காற்றுனாலையும் எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகக்கூடியது. மூன்றாவது மெட்டாமார்பிக் ராக். இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கு அதிக வெப்பநிலை கொடுக்குற மாதிரி. அதாவது பூமிக்கு கீழே ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாறை எப்போ மேலே இருக்கக்கூடிய எரிமலை வெடித்து அதில் இருக்கக்கூடிய நெருப்பு குளம் இந்த பாறைக்கு அருகில் போகும்போது அதிக வெப்பநிலை தந்து இந்த பாறையை மாற்றிடும். அதுதான் மெட்டாமார்பிக் ராக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரிவிக்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.